பகவத்கீதையில் சொல்லப்பட்ட இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்பவே வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பி ஃப்ரெண்ட் வித் யுவர் மைண்ட். அதாவது உங்க மைண்டோட நீங்க கண்டிப்பா ஒரு நண்பனா இருக்கணும். அதாவது மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, காலையில் நம்ம ஒரு 8 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த டைம்ல அலாரம் அடிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணும், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு எந்திக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மைண்ட் சொல்லும், அதாவது நீங்க நைட் லேட்டா தான் தூங்கிருக்க, இன்னும் நீ சரியாவே தூங்கல, இன்னொரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கு, இந்த அலாரம் அடிச்சா நம்ம எந்திக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட் நம்ம சொல்லும். ஸோ அந்த டைம்ல நம்ம மைண்டை எப்படி ஓவர் கம் பண்ணி, இல்லை நம்ம கண்டிப்பா கரெக்டான டைமுக்கு எந்திக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றோமோ, நம்ம மைண்டை எப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, see the divinity in everywhere, every aspect. அதாவது இப்ப நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல்ல இருக்கோம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூமி தான் பரமாத்மா, நம்ம எல்லாருமே ஜீவாத்மா. பரமாத்மாவோட படைப்பு தான் ஜீவாத்மா இல்லையா? இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கடவுள் தான் படைச்சிருக்காரு. சோ நீங்க இன்னொரு பர்சன் நல்லா பண்றாங்க, நம்மளை விட நல்லா வாழ்றாங்க, இல்ல எது வேணாலும் இருக்கலாம், இல்ல உங்க ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க ரொம்பவே நல்லபடியா செயல்படுறாங்க அப்படின்னா, அப்ப நம்ம எல்லாத்துக்குமே என்ன வரும்னா, ஒரு இன்செக்யூரிட்டி வரும், ஒரு பொறாமை வரும். அந்த பொறாமை குணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்களுக்குள்ளயும் கடவுளை பாருங்க. இந்த உலகத்துல இருக்க கடவுள் அவங்கள எப்படி படைச்சிருக்காரு, சோ அது அவங்க மூலமா இந்த திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. கடவுள் எவ்வளவு அழகா அதை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயுமே நீங்க என்ன பண்ணணும்னா, கடவுளை பார்க்கணும். அதாவது உடலை தவிர்த்துட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒருத்தவங்களோட ஆன்மாவா பார்க்கணும். அவங்க இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க, சில விஷயங்களை பண்றதுக்காக, கர்மா இது பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு டிவைனிட்டியை பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு கோபமோ பொறாமையோ வரப்போறதே கிடையாது. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இப்ப எப்படி நமக்கு கண்டிப்பா ஒரு வருஷம் எடுத்துட்டோம்னா, வெயில் காலம் வரும், காற்று காலம் வரும், பனிக்காலம் வரும், மழைக்காலம் வரும். ஸோ எந்த காலம் வந்தாலுமே மனுஷன் தன்னோட அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான் இல்லையா? உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில இருக்கிறவங்களும் சரி, இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் சரி, வேற வேற தட்பவெட்ப நிலைகள்ல வாழ்ற மனுஷனாலும் சரி, அவங்கவுங்க அவங்களோட அன்றாட வேலைகளை கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, இல்ல அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது, இல்ல செட்பேக்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம நம்மளோட கடமை திரும்ப திரும்ப கரெக்டா நம்ம செய்யறோமாங்கிறத மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பகவத்கீதையில சொல்லப்பட்ட இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது பயனுள்ளதா இருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இல்லைன்னா தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.